ஈரானின் புதிய உச்ச தலைவர் நியமனம் வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு. இலங்கையை நேரடி போர்க்களமாக மாற்றும் சதி நடவடிக்கையில் அமெரிக்கா போர் தீவிரமடையும் அச்சம். மத்திய கிழக்கில் வலுப்பெறும் போர் பதற்றம். இலங்கையில் உணவுப் பொருட்கள் தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் லிட்ரோ எரிவாயு குறித்து வெளியான புதிய தகவல். ஈரானுடனான போர் நிறுத்தம். நெத்தன்யாகுவுடன் இணைந்து ட்ரம்ப் எடுக்கும் முடிவு. இலங்கையில் அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து வெளிநாட்டவர் மர்மமான முறையிலான மிரட்டலால் பெரும் பரபரப்பு. இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் மகன் அயதுல்லா சையீத் முஜ்தபா ஹுசைனி ஹமேனி நாட்டின் புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் நிபுணர்கள் அவை இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதற்கமைய ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அவசர கூட்டத்தில் உறுப்பினர்களின் பெரும்பான்மையான வாக்குகளின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஈரானின் அரசியல் உயர்வட்டத்தில் முஜ்தபா ஹமேனி என்ற பெயர் பல ஆண்டுகாலமாகவே பேசப்பட்டு வருகிறது. இது சாத்தியமா இல்லையா என்ற விவாதமும் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. மேலும் ஈரான் நிபந்தனைகளின்றி சரணடைய வேண்டும், ராணுவம் அல்லது அதிகாரத்தில் மீதமுள்ள எந்த தலைமையையும் இல்லாத போதுதான் போர் முடிவடையும், அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதில் நான் ஈடுபட விரும்புகின்றேன் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை நேரடி போர்க்களமாக மாற்றும் சதி நடவடிக்கையில் அமெரிக்கா தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது என முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரிலேயே ஈரான் கடற்படையைச் சேர்ந்த குழுவினர் பயிற்சியில் ஈடுபட வந்திருந்தனர். அமெரிக்க கடற்படையும் இதில் பங்கேற்கவிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அவர்கள் பின்வாங்கியுள்ளனர். அதே காலகட்டத்தில் இந்திய பிரதமர் மோடி ஸ்டேலுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஈரானிய போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கம் இருந்ததாலேயே அமெரிக்கா இந்த பயிற்சியில் இருந்து விலகி இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் போன்ற சம்பவங்களை கணிக்கும் திறன் கொண்ட இந்தியா இந்த ஆபத்தை நிச்சயம் அறிந்திருக்கும். அவ்வாறு அறிந்திருந்தும் ஈரான் கப்பலை வெளியேற அனுமதித்தது இந்தியாவின் நம்பகத்தன்மையை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஈரானின் இரண்டாவது கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வருவதற்கு அனுமதி கோரிய போது அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தனர். இந்த கப்பலை அனுமதித்தால் வான்வழியாக தாக்குதல் நடத்த நேரிடும் என அவர்கள் அச்சுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு செயலாளர் துயகுந்தா கப்பல் விவகாரத்தில் இலங்கை பொறுப்பேற்க முடியாது என ஈரான் தூதுவருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். இருப்பினும் இலங்கையில் உள்ள முஸ்லிம் அரசியல்வாதிகள் மற்றும் பிரதிநிதி சபாநாயகர் உள்ளிட்டோர் ஜனாதிபதியை சந்தித்து அழுத்தங்களை கொடுத்தனர். நீண்ட கலந்துரையாடல்களின் பின்னர் எட்டப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையிலேயே கப்பல் திருகோணமலைக்கு துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தனது ராணுவ பலத்தை இழந்து வரும் அமெரிக்கா ஸ்டேலை தவிர்த்து வேறு பாதுகாப்பான தளங்களை தேடி வருகிறது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் புவிசார் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையை ராணுவ மையமாக மாற்ற அமெரிக்கா முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. முன்னாள் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் ஹாரி குறிப்பிட்டது போல் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடைப்பட்ட மையப்புள்ளியாக இலங்கை இருப்பதே இதற்கு காரணமாகும். ஈரான் கப்பலை தடுப்பதன் மூலம் இலங்கையை ஒரு நேரடி மோதல்களமாக மாற்ற அமெரிக்கா திட்டமிடுகின்றதா என்ற அச்சம் தற்போது வலுவடைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 2 மாதங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறையின்றி வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். மத்திய கிழக்கின் நிலைமையை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதிலும் தடைகள் நீக்குவது தொடர்பில் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். பண்டிகை காலத்திலும் இந்த 2 மாதங்களிலும் உணவுப் பொருட்களை பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். எனினும் உலக சந்தையில் ஏற்படும் விலை அதிகரிப்பை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு மத்தியில் அதனை தடுக்க எங்களால் முடியாது. மேலும் ஏப்ரல் மாத இறுதி வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எரிபொருளை வழங்க அரசாங்கத்தால் முடியும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையில் மத்திய கிழக்கில் தற்போதைய போர் காரணமாக இலங்கையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் மற்றும் உணவு பாதுகாப்பதில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நிர்வகிப்பதற்காக உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த மற்றும் வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது.
மத்திய கிழக்கில் நிலவும் ராணுவ நிலைமை காரணமாக லிட்ரோ எரிவாயு பற்றாக்குறை இருக்காது என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்னகுணவர்தன தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 30,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் ஒரு கப்பல் தற்போது மாலைதீவில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் மற்றொரு கப்பல் மார்ச் மாதம் 17ஆம் தேதியன்று மாலைதீவை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கப்பல்கள் இலங்கையின் உத்தரவுகளின்படி மாலைதீவுக்கு வந்து அங்கிருந்து 2 நாட்களுக்கு ஒருமுறை ஒரு சிறிய கப்பல் மூலம் எரிவாயு நாட்டிற்கு கொண்டுவரப்படுகின்றன. இதுவரை ஒரு ஓமானி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட எரிவாயு விநியோக டெண்டரை இந்த முறை ஒரு அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்குவது தற்போதைய ராணுவ சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த எரிவாயு கப்பல்கள் போர் மண்டலமாக வழியாக மாலைதீவுக்கு கொண்டுவரப்படாது. இந்த கப்பல்கள் அமெரிக்காவில் இருந்து ஆப்பிரிக்காவுக்கு பயணிப்பது மாலைதீவில் வந்தடைவதால் ராணுவ நிலைமை காரணமாக எரிவாயு விநியோகத்தில் எந்த இடையூறும் ஏற்படாது என சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானுடனான போரை எப்போது முடிவுக்கு கொண்டு வருவது என்பது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் இணைந்து எடுக்கும் பரஸ்பர முடிவாக இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். குறித்த விடயத்தை நேர்காணல் ஒன்றில் அவர் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் தானும் நெத்தன்யாகவும் இல்லையென்றால் இஸ்லாமிய குடியரசான ஈரான் ஸ்டேலை அளித்திருக்கும் என டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், ஈரான் ஸ்டேலையும் அதை சுற்றியுள்ள அனைத்தையும் அளிக்கப் போகின்றது. நாங்கள் இணைந்து பணியாற்றியுள்ளோம். ஸ்டேலை அளிக்க விரும்பிய ஒரு நாட்டை நாங்கள் அளித்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஈரானுடனான போர் எப்போது முடிவடையும் என்பதை தான் மட்டும் தீர்மானிப்பாரா அல்லது நெத்தன்யாகவும் அதில் பங்கு இருக்குமா என்பது டிரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த அவர், இது ஒரு பரஸ்பர முடிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரியான நேரத்தில் நான் ஒரு முடிவை எடுப்பேன். ஆனால் அனைத்தும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தனது தாக்குதல்களை நிறுத்த முடிவு செய்த பின்னரும் ஸ்டேல் போரை தொடங்க முடியுமா என டிரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு அடிப்படை தேவைப்படாது என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் புனரமைப்புக்கு அமைய நாட்டில் போதைப்பொருள் தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக என்னும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் சுமார் 981 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. அத்துடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இதேவேளை 989 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் 13 பேர் புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். குறைந்த போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் இதன்போது போலீசார் கைப்பற்றினர். அதற்கமைய சந்தேக நபர்களிடமிருந்து 403 கிராம் ஹெரோயின், 922 கிராம் ஐஸ், 1 கிலோகிராம் 3 கிராம் கஞ்சா, 1189 கஞ்சா செடிகள், 435 கிராம் குஷ் ரக போதைப் பொருள், 15 கிராம் ஹசீஸ் ரக போதைப் பொருள், 1086 போதை மாத்திரைகள், 2 கிலோகிராம் 155 கிராம் மதன மோதகம் மற்றும் 2 கிலோகிராம் 377 கிராம் மாவா போதைப் பொருட்கள் என்பனவும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கண்டியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் தகவல் மையமான அமெரிக்கன் கோர்னர் நிறுவனத்திற்குள் ஊடகவியலாளர் என அத்துமீறி நுழைந்து அங்கிருந்த அதிகாரிகளை வீடியோ எடுத்த நபர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான வெளிநாட்டு பிரஜை ஒருவரை பற்றி கண்டி தலைமையக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். மீதிக்கம பகுதியைச் சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவர் பணியில் இருந்தபோது அங்கு வந்த வெளிநாட்டவர் தான் ஒரு ஊடகவியலாளர் என கூறி நிறுவனத்தை பற்றி விசாரித்துள்ளார். பின்னர் தனது சிறிய கருவி மூலம் அலுவலகத்தை வீடியோ எடுக்க முயற்சித்துள்ளார். அங்குள்ள அமெரிக்க கொடியுடன் கூடிய விண்வெளி வீரரின் புகைப்படத்தை பார்த்து, இவை அனைத்தும் பொய், ஏன் இவர்களுக்கு அடிபணிந்து வேலை செய்கின்றீர்கள் என அந்த அதிகாரியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிகாரி வீடியோ எடுக்க எதிர்ப்பு தெரிவித்த போது அவரையும் சேர்த்து வீடியோ எடுத்துள்ளார். வருகையாளர் பதிவேட்டில் விவரங்களுக்கு எழுத மறுத்த அந்த நபர் அங்கிருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றில் தப்பிச் சென்றுள்ளார். இதுகுறித்து அந்த அதிகாரி அமெரிக்க தூதரகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் அறிவித்தார். அவர் சென்ற மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை வைத்து நடாத்திய விசாரணையில் அது வாடகைக்கு பெறப்பட்டது என தெரிய வந்தது. தற்போது அந்த நபர் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் கண்டியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் கடந்த 2 வாரங்களாக தங்கியிருப்பதும் கண்டறியப்பட்டது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரானின் புதிய உச்ச தலைவர் நியமனம், வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு. இலங்கையை நேரடி போர்க்களமாக மாற்றும் சதி நடவடிக்கையில் அமெரிக்கா, போர் தீவிரமடையும் அச்சம். மத்திய கிழக்கில் வலுப்பெறும் போர் பதற்றம். இலங்கையில் உணவுப் பொருட்கள் தொடர்பில் அரசு வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் லிட்ரோ எரிவாயு குறித்து வெளியான புதிய தகவல். ஈரானுடனான போர் நிறுத்தம், நெத்தன்யாகுவுடன் இணைந்து டிரம்ப் எடுக்கும் முடிவு. இலங்கையில் அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து வெளிநாட்டவர், மர்மமான முறையிலான மிரட்டலால் பெரும் பரபரப்பு. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.